ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டெலிஷியஸான ஹோம்மேட் குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பவுலில் 1 கப் அளவு பால் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1/4 கப் அளவு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1.5 கப் அளவு பால் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ண இந்த மிக்ஸ்சரை ஒரு பேன் ஹீட் பண்ணி அதில் ஆட் பண்ணி நம்ம கிளறலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அடி பிடிக்கும், நிறுத்தாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. அப்புறம் இந்த மாதிரி நல்லா சுருண்டு வந்ததும் அது ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இந்த கலவையில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். 3/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்திக்கோங்க. இது ரோஸ் வாட்டர் 2 டேபிள் ஸ்பூன் அளவு இதையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம நல்லா பிசைஞ்சிருங்க. நல்லா பிசைஞ்சிட்டு அது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து எந்த வித விரிசல் இல்லாமல் இதை நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மாவையும் இதே மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். எல்லா பால்ஸும் இப்போ ரெடி. அதை சைடில் எடுத்து வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதில் 1 கப் அளவு சுகர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு ரோஸ் வாட்டர், அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதித்து இந்த மாதிரி அரை கம்பி பதம் வந்தால் போதும். அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி வச்சிடலாம் தனியாக. அப்புறம் ஒரு பெரிய பேனில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச பால்ஸ் அதில் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌனாக எடுத்துக்கலாம். எல்லா பால்ஸும் இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இது ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெயிலேருந்து எடுத்ததும் இமீடியட்டாக அதில் சர்க்கரை பாகு ஆட் பண்ணிடுங்க. இது ஒரு 3 மணி நேரம் ஊறினதும் நம்ம சாப்பிட தயாராக இருக்கும். யம்மியான குலாப் ஜாமுன் இப்போ தயார். தீபாவளியை ஹெல்த்தியாக அண்ட் சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.